ஜூன் 13 வெனஸ்டே மார்னிங். அந்த அன்னைக்கு எங்கள் வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி யாருமே இல்லை. நான் மட்டுமே தனியாக பேபியை ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போயிருந்தாங்க. வீட்டில் யாரும் இல்லாததுனால கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு ரெடியாக வேண்டியதாக இருந்தது. ப்ளஸ் அன்றைக்கி வெனஸ்டே, ஸோ பாப்பாவுக்கு 3rd month வேக்சின் போடணும். அதனாலேயே சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். ப்ரீவியஸ் டே நைட்டு பாப்பாவோட துணியெலாம் காய போட்டிருந்தேன். அதை மார்னிங் வேலையாக எடுத்து உதறி மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் துவைச்சி வச்சுருந்த துணியெலாம் காய போட்டுட்டேன். இது டெய்லியுமே செய்கிற ஒரு ரொட்டீன் வேலைங்கிறதுனால மார்னிங் எந்திரிச்சதுமே முதல்ல இதை தான் நான் செய்வேன். துணி காய வச்சுட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே குளிச்சு விடணும். பட் எனக்கு இன்னும் குளிக்க தெரியாது ப்ராப்பராக. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, வாட்ரு கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு நல்ல சாஃப்டான துணியில் தொடச்சி விட்டுட்டேன். குளிக்க தெரியாதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாப்பாவை ரெடி பண்ணதும் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இருந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு வெளியில் எடுத்து வச்சுட்டேன். பெட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு நானும் பாப்பாவை தூக்கிட்டு வேக்சின் போடுறதுக்காக கிளம்பிட்டேன். நான் வேக்சின் ப்ரைவேட்டில் போடல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வேக்சின் போடுறேன். அங்கேயும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. இந்த வாட்டி லக்கிலி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு குட்டி ஸ்கூலில் தான் வேக்சின் போட்டு விட்டாங்க. கவர்மெண்ட்டில் வேக்சின் போடும் போது இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி அட்டை கொடுத்துருவாங்க. இது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது 2 டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். அப்போவே எனக்கு இந்த தடுப்பூசி அட்டை கொடுத்துட்டாங்க. இதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க எந்தெந்த மந்த் வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூடவே இந்த மாதிரி பேராசிட்டமால் டானிக் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃபீவர் வருதுன்னா இதுலேருந்து ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம். பேபியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை ட்ராப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. என்னோடய பேபி வெயிட்டுக்கு 14 ட்ராப்ஸ் கொடுக்கணும். ஸோ நானும் இதை வீட்டுக்கு வந்த உடனேவே கொடுத்துட்டேன். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, வேக்சின் போட்டாலே எல்லா குழந்தைங்களும் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இவளுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் வேக்சின் போடும்போது ரொம்ப பயந்தேன், அழுதுகிட்டே இருப்பாளோன்னு. பட் சர்ப்ரைசிங்லி ஊசி குத்தும் போது அழுதாலையோடைய மற்ற நேரம்லாம் அவள் எப்பவும் போல் நார்மலாக தான் இருந்தாள். டச்வுட். இந்த வாட்டி நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா தனியாக வேறு இருக்கும். ரொம்ப அழுதா என்ன பண்ணுறது, ஹேண்டில் பண்ண கூட நம்மளுக்கு இன்னும் சரியாக தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சர்ப்ரைசிங்லி அவள் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருந்தாள். அண்ட் சைட் பை சைட் நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்காக ரைஸ் க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச் எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஏன்னா நாளே என்னோடய அத்தை ஃபிஷ் வாங்கி அது குழம்பு பண்ணி வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அதை இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் வேலை. எனக்கு மீன்லாம் வறுக்கும் போது தேங்காய் எண்ணெய் போட்டு வறுத்தா ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஆயிலை விட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆனியனும் தனியாக வச்சு சாப்பிட்றத விட ஃப்ரை பண்ணும் போதே ஆனியன் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் அன்றைக்கி அப்படி தான் பண்ணேன். நான் டெலிவரிக்கெல்லாம் முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ நிறையா ப்ரெக்னென்சி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேபியை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன், தனியாக நானே குளிப்பாட்டிப்பேன், நானே எல்லாமே பார்த்துப்பேன், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பட் எனக்கு சி செக்ஷனுங்கிறனால என்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டது. 1 வீக் வரைக்கும் நான் நடக்கிறது கூட யாரோட ஒரு சப்போர்ட்டோடு நடக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நியூ மாம்க்கும் அவங்களோட அம்மாவோட சப்போர்ட் தேவைப்படும். அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது.
ஹர்ஷா அது அந்த பிள்ளையெல்லாம் பார்த்தேன் நான். சண்முகம் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நிறையா வேலை இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். நான்வெஜ் சாப்பிட்டதுனாலையும் என்னமோ ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. வீட்டில் சர்பத் இருந்ததுனால அதை கலந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய மீ டைம் எடுத்துக்கிட்டு அப்புறமா இருந்த வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் க்ளீன் பண்ணதை பார்க்கும்போது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வார்ம் வாட்டரில் அகெயின் தொடச்சி விட்டுருவேன். காலையில் எப்படி தொடச்சி விட்டோமோ அதே மாதிரி ஈவினிங்கும் தொடச்சி விட்டுட்டா கொஞ்சம் அவங்களுக்கு பிரிஸ்காக ஃபீல் ஆகும். ஈவினிங் ஆனதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. நான் என்னோடய பாப்பாவுக்கு வீட்டில் இருக்கும் போது டயப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒயிட் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு லைஃப் பாய் சோப் போட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா டெட்டாலால் ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டாலே போதும், நீட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் வாஷ் பண்ண வெசல்ஸ் எல்லாத்தையுமே ஈரம் போக நல்லா துடைச்சிட்டு எடுத்து மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய நைட் டின்னர் ரொம்ப சிம்பிள் தான். முளைக்கட்டின பயிறு தான் சாப்பிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நைட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. யாருமே இல்லாமல் பேபியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.